இப்படி அவுத்து காமிக்கிற? அப்ப நீ பொம்பளை இல்லையா நீ? நான் ஆம்பளை. ஆம்பளையா? ஆமா. அப்ப உனக்கு முன்னாடி தானே இவ்வளவு நேரம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தனா நாங்க? உண்மையே இல்ல. சரி மேல அவுத்து கீழ அவுத்து காமி பாப்போம். நான் கீழ காமிக்கிறேன், நீ அப்படியே பார்த்துட்டு போய் சொல்லு. அப்பதான் நம்புவோம் ஆம்பளைங்கற கருத்து என்ன அப்புறம்? அப்பா சிவா லைட் எல்லாம் அமத்துப்பா. அப்ப தாலில போட்டுருக்க, பூ வச்சிருக்கற? வேஷத்துக்கு தான் போட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. சரி. ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? எந்த ஒரு விஷயத்திலுமே ஆம்பளை இல்லாம பொம்பளையால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நீ ஒன்னு தெரிஞ்சுக்க. பொம்பளை இல்லாம ஆம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது, அத புரிஞ்சுக்க. என்ன பண்ணி போடுவ? நீ என்ன பண்ணி போடுவ? ஒன்னு சொல்லவா? என்ன? ஒரு திருவிழா சாமி கும்பிடணும்னா சரி, ஒரு 4 ஆம்பளையால சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட மைக் செட் கொடுத்தா மைக் செட் நல்லா போடுவாங்க. யார்கிட்ட கச்சேரி கொடுத்தா நல்லா கச்சேரி பண்ணுவாங்க. சரி. யார்கிட்ட சமையல் பண்ண விட்டா நல்லா சமையல் பண்ணுவாங்க. இப்படி அலையறது பூரா ஆம்பளை. சரி. பொம்பளை என்ன பண்ற? ஆம்பளை நீ என்ன பண்ற தெரியுமா? பொம்பளை என்ன பண்ற தெரியுமா? எப்படா ஆம்பளை வெளிநாடு போவான் அந்த பொம்பளை வீட்டுக்கு நுழையலாம்னு நினைச்சிட்டு இருப்பியே. பொம்பளை நீ என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? குறுப்பு சேலை எடுக்க அலையிற. குறுப்பு சேலை தானே எடுக்கிறோம், நல்ல விஷயம் தானே. இந்த குறுப்பு சேலை எடுக்கிறதெல்லாம் வாயை பொத்திரும். குறுப்பு சேலை எடுக்கிற. குறுப்பு சேலை எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த சேலையில கூட சண்டை விட மாட்டேங்க. சண்டாலேயே ஜாக்கெட்டுக்கு சண்டை ஓட்டுருவீங்க. ஏன் இப்படி சொல்ற? என்ன உன் புருஷன் உனக்கு ஆரிவர்க்கு வச்சு தச்சு கொடுத்துருக்கணும். அவ உடனே ஆப்போசிட், என் புருஷன் கட்டிங் போட விதியத்தவன்.